ஹலோ மோட்டல்ஸ், நான் தான் உங்களுடைய ஹிமாட்டல். திரும்பி ஒரு புது வீடியோவில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட் கேஃபே சிமுலேட்டர்ன்ற கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம கேம் பிளேக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களாம் மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் இப்படி வாய் குளருதுன்னா, ஆல்ரெடி எல்லாம் பண்ணி வச்சது ஃபைல் கரெக்டாகி தொலைஞ்சிருச்சு. ஸோ திரும்பி ஒரே டேக்கில் பேசிக்கிட்டு இருக்கனால வாய்ஸ் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ மன்னிச்சிடுங்க. ஆல்ரெடி நான் இது போஸ்ட்டு போட்டுட்டேன், நாளைக்கு வீடியோ வரும்னு. அப்படின்னா இன்றைக்கி வராமல் போச்சுன்னா அது ரொம்ப மிஸ்டேக் ஆகிரும். ஸோ அதனால தான் ஒரே டேக்கில் பேசிகிட்டு இருக்கு. அதனால் வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. நாளையிலேருந்து வீடியோ கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக தெளிவாக கொடுக்க பார்க்குறேன். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச நேம் அதான் கடை பேர் வச்சுக்கோங்க. நான் பேட்டில் கிரவுண்ட்ஸ்னு வச்சுட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ரெண்ட்டுன்றது வந்து உங்களுக்கு 20K 10K அந்த மாதிரி அமௌண்ட் அவங்களே கேட்பாங்க. நீ எத்தனை கே வேணால் எடுத்துக்கலாம். 20K 10K 2K ஏதோ ஒரு கே. வெல்கம் டு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஹோட்டல் ரூமில் தான் நம்ம தங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெண்ட் பே பண்ணணும். அதை சாப்பிட்றது, தூங்குறது, ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதெல்லாம் இங்கே தான். அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம இங்கே வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு சுற்றி பார்ப்போம். இந்த டோரு திறக்க முடியல. இது நம்மளுக்கு பெரிய வசதியான பாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஐயா, இந்த லோடிங்ஸ் ஆடு மட்டும் அப்பப்போ வரும், கொஞ்சம் அது மட்டும் மன்னிச்சிருங்க. ஏன்னா அது நெட் ஆன் பண்ணிங்கன்னா ஆடாக வந்துடும். அப்படி நெட் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இது நம்ம கிச்சன் நம்ம பெருசாக கொடுத்துருக்கானுங்கப்பா. ஓகே, என்னென்ன இருக்கோ அதில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டேரெக்டாக நம்ம நாள் ஆரம்பிச்சிருவோமா? சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் ஏற்றி பார்க்குறேன். முடிஞ்ச வரையும் ஏற்றுறேன், கேட்குதான்னு பாருங்கள். ஓகே, டேரெக்டாக நம்ம நாள் ஆரம்பிச்சிடலாம். நம்ம வெளியே போய்ட்டோன்னா டேரெக்டாக அவ்வளோதாங்க. இப்போ படிக்கட்டில் இறங்கி போயிட்டு டேரெக்டாக அடுத்த கடைக்கு போயிடுவோம். கடைக்கு போனதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து இன்றைக்கான பிளான் என்னது அப்படின்றது பேசுவோம். இன்றைக்கான பிளான் என்னதுன்னா, இன்றைக்கான பிளான் என்னென்னா ஆர்கேடு, அப்புறம் ஒரு பிசி, 2 ஆர்கேடு ஒரு பிசி செட்டப் பண்ணணும். இதுதான் இன்றைக்கான டாஸ்க் நம்மளுக்கு. ஸோ இந்த கேமர்ன்ற போஸ்டத்துக்கு வெளியே வச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம க்ளீன் பண்ண வேண்டியதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இந்த க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கடுப்பான வேலை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு முடிஞ்சோடனே காட்டுறேன், ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அது உங்களுக்கு ஷார்ட் பண்ணிட்டேன், ஃபுல்லாக ட்ரிம் அடிச்சிட்டேன். ஓகே, இங்கே போட்டுட்டு ஆனால் என்ன ஒரு தகுனா, இங்கே பார்த்தீங்களா ஓனருடைய சீட்டுக்கு மேலேயே பீஸா கவரை ஒடிச்சிருக்காங்க. இது சாப்பிட்டு அது இந்த அதாவது கேமிங் சேர்லாம் இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பழைய சேரை தூக்கி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு எனக்கு புரியல. அது இப்போ ஷார்ட் கம்ப்யூட்டர் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான், கம்ப்யூட்டர் பூட் ஆக ஆரம்பிக்குது, பூட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, அவ்வளோதான். இப்போ டேரெக்டாக ஜமேசார் போயிடுவோம். ஜமேசார் போயிட்டு ஆர்கேடு போவோம். ஆர்கேட்டில் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அது ஒரு 2 ஆர்கேட் மிஷின் ஆர்டர் போடுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க. அதாவது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ரெடீம் கோட் 10 ரூபா ரெடீம் கோட் அங்கே நடுவில் சென்டரில் இங்கே வச்சுருப்பேன். க்ளைம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கிடைக்கிறவங்களும் இல்லை, ஃபஸ்ட்டு யார் பார்க்குறாங்களோ அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஆர்கேட் மிஷினா, அதாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹை ரேஞ்சிலே வாங்கி போடுங்க. முடிஞ்ச வரையும் ஹை ரேஞ்சுக்கே போயிருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வர்ற இன்கம்ன்றது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது அதிகம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸுன்றது உங்களுக்கு அதை விட டபுள் மடங்கில் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் போக 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 ரிட்டர்ன்ஸ்ன்றது அதிகமாகிட்டே வரும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஆர்கேட்டுக்கெல்லாம் இப்போ நீங்களே வீடியோ முடிகிறப்ப பார்ப்பீங்க. ஸோ அதுக்குள்ளே பிசி செட்டப் நான் பார்ப்போம் முடிஞ்ச வரையும். பிசியில் என்ன ஆர்டர் போடுவோம், எல்லாமே முடிஞ்சு ஹை ஸ்பெக்காகவே ஆர்டர் போடுவோம். என்னென்ன பிசி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். அதாவது என்னென்ன CPU. ஓகே மேலே இருக்கிறது தாங்க காஸ்ட்லி. இது ஆர்டர் போட்டுருவோம். முடிஞ்ச வரையும் எல்லாமே ஹை ஸ்பெக்லேயே ஆர்டர் போட பாருங்கள். அதுதான் இம்பார்ட்டண்ட். ஹை ஸ்பெக்கில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்கம்ன்றது அதிகமாக வரும். ஒரு கேமர் சேரு. ஓகே, அதுதாங்க இந்த ஆடுன்றது அப்பப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, சேரு, அடுத்து ஒரு கீபோர்டு, ஒரு மவுஸு. ஓகே, கீபோர்டு மவுஸ்னு வாங்கினதுக்கப்புறம் இப்போ அடுத்தது வேறு என்ன இருக்குது, தேவையான ஐட்டம் மானிட்டர் ஒன்று வாங்குவோம்.
அதுக்கு முன்னாடி இவ்வளோ பண்ணுறோமே கரெக்டு தான். எல்லோரும் பார்க்குறவங்களோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அதாவது 500 சப்ஸ்கிரைபர்ன்றப்போ ஒரு சின்ன கிவ்அவே நடத்தலான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சண்டே வந்து லைவ் இருக்குது. சண்டே லைவுக்கு வந்துடுங்க, இல்லை ஃபன் பண்ணுவோம். அப்படி இல்லையா என்ன கேம் லைவ் பண்ணலான்றது நீங்களே சொல்லுங்கள். அந்த கேம்லேயே லைவில் வரேன், சேர்ந்து விளாடுவோம். இப்போ அடுத்து இந்த கேம் முடிச்சிட்டேன்னா அடுத்த கேமோடைய பிளானும் ஒரு 2 கேம் வச்சுருக்கேன். அந்த கேமில் எந்த கேம் போடலான்றது நீங்களே சொல்லுங்கள். ஒன்று MLU ட்ரையல் ஒன்று, அப்படி இல்லையா அடுத்தது போக்கிமான் எமரால்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது. அது வேணா போட ட்ரை பண்ணுறேன். ஃபயர் ரெட்டுன்றது வந்து அதை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன், கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அது எடுத்தோன்னே என்ன ஒரு நாள் ஃபுல்லாக அது முடிச்சிடுவேன். அடுத்த நாள் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ எப்படி ஒரு வாக் த்ரூ மாதிரி கொடுத்துட்றேன். ஃபுல்லாக அதாவது ஒரு படம் மாதிரி கொடுத்துட்றேன், ஒரு 2.5 மணி நேரம் படம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றேன் கேம் பிளேவை. ஓகேவா? அப்படி ஓகேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கொடுத்துட்டு ப்ரோ ஓகே ப்ரோ அதாவது போய் ஃபயர் ரெட்டுன்னு போட்டு ஓகேன்னு போட்டிருக்கேன். நான் அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதாவது கேம் பிளே எடுக்கிறதுக்கு அது ஆல்ரெடி நான் இதில் முடிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு அது எப்படின்னு சொல்கிறதுனா வாக் த்ரூவாக நான் பண்ணிடுறேன் ஃபுல்லாக. அது முடிஞ்ச வரை எல்லாமே உங்களுக்கு ஒரு மூவி மாதிரி, அதாவது ஒரு 2.5 hours இல்லை 2 hours அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி நான் போட பார்க்குறேன். முடிஞ்ச வரை எல்லாமே கவர் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க டைம்லேயே ஆர்கேட் மிஷின்லாம் தூக்கி போட்டாச்சு. ஓகே, இந்த ஆர்கேட் மிஷின் தாங்க ஃபஸ்ட்டு எடுத்து நான் போட்டோன்னா நிற்கலை, டப்புன்னு அது விழுகிற மாதிரி வந்துச்சு. இப்போ அடுத்த வாட்டி போடுறப்ப கேப் இருக்கா, சரி கேப்பை ஃபில் பண்ணணும்னு நினச்சி திருப்பி எடுத்தேன். திருப்பி போட்டால் கீழே விழுகிற மாதிரி இப்படி ஆடிச்சு பாருங்கள். அவ்வளோதான் போட்டேன்னா அது அவ்வளோதான். என் முன்னாடியே விழுந்துடும் நினச்சேன். ஆனால் அது என்ன பண்ணலாம், அதே இதில் தான் நிற்கிது. இப்போ நம்ம அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, $507. எவனா இப்போ போட்டோன்னே எவ்வளோ $522 $822. அப்போ கணக்கு பார்த்துக்கோங்க நீங்களே எவ்வளோ வருதுன்னு. அப்போ நீங்கள் ஹையாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். இப்போ நீங்கள் போக 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 இந்த ஒரே ஒரு டைம் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் லைஃப் லாங் உங்களுக்கு வந்து அது ரிட்டர்ன்ஸ் தரும். ஆர்கேடுன்றது வந்து நீங்கள் ஒரே ஒரு டைம் தான் இன்வெஸ்ட், அதாவது எந்த பொருளாக இருந்தால் ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ரிட்டர்ன்ஸ்ன்றது வந்து அது லைஃப் லாங் இந்த கேம் விளாண்டுருக்க வரையும் அது தந்துகிட்டே தான் இருக்கும். அதில் 10 வரைக்கும் நீ செல் பண்ணுற வரைக்கும். அப்படி இல்லையா ஒரே விஷயம், எல்லாமே அன்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். திருடன் இந்த கேம் முக்கியமாக திருடன் இருப்பாங்க. அவன் வந்து ஒரு வேலையை பார்த்துருப்பான், நீங்களே பார்ப்பீங்க. ஒரு வேலையை அவன் பார்ப்பான் பாருங்களேன், என்ன பண்ணி வச்சுருக்கான்னு. நீங்களே அது இன்னும் அதில் பார்ப்பீங்க. நம்மளுக்குனே தான் வருவாங்க இது ஃபோன் காலில் மாற்றி மாற்றி. அதாவது வீடியோ ஒரே டேக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது அப்பப்போ. ஸோ அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்து என்னது, இப்போ அடுத்து நம்ம பிசி செட்டப் பண்ண வச்சுருமா. அது அவன் தாங்க, இவன் தான் இந்த கேமோட திருடன். ஓகே வந்துருச்சா, பேசிகிட்டு இருக்கணும். டேபிள் வந்துருச்சு. ஓகே இப்போ டேபிள் எடுத்துகிட்டு போய் இது இவன் தாங்க. ஒரு பெரிய வேலையை பார்ப்பான் பாருங்களேன். அப்போ பார்க்குறப்ப தான் கொல்லணும் போல தோண்டும். இப்போ அடுத்து நீங்களே பார்ப்பீங்க. இப்போ அடுத்து என்ன, அப்படி இல்லைன்னா ஓகே இப்போ என்ன சேரு, எனக்கு ஒன்று புரியலங்க. ரைட் சைடுனா ஓகே ரைட்டுன்னு கொடுத்துருக்கான், ஆறுன்னு கொடுத்துருக்கான். லெஃப்ட் சைடுக்கு ஏன் க்யூன்னு கொடுத்துருக்கான், உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேம் விளாட்றப்ப சத்தியமாக ஏன் புரியல. க்யூனா என்னது, லெஃப்ட்டுக்குனா எல்லுன்னு தானே கொடுக்கணும், ஆறுனா ரைட்டுன்னு கொடுத்துருக்கா, அப்போ க்யூனா என்னது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நடுவில் ஆல்ரெடி ரெடீம் கோட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் எல்லோரும் க்ளைம் பண்ணியிருப்பீங்க. ஸோ க்ளைம் பண்ணவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இதே மாதிரி டெய்லி ஒரு வீடியோவில் இல்லை ஒரு வீடியோ விட்டு ஒரு வீடியோவில் கன்ஃபார்ம் கோடுன்றதை கொடுத்துருவேன். ஸோ நீங்களும் பார்க்குறவங்க ஜாலியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து மவுஸ் எடுத்துகிட்டு போய் செட் பண்ண போகிறோம். மவுஸ் செட் பண்ணிட்டோன்னா இப்போ அடுத்து இன்னும் 4 காம்பனெண்ட் வேணும். அடுத்தது என்ன கேம் போடலான்றதை நீங்களே சொல்லுங்கள். அடுத்தது கோஸ்ட் கேம் எதாவது ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் கோஸ்ட் கேம், அப்படி இல்லையா ஏதோ ஸ்டோரி கேம், அப்படி இல்லைன்னா ஏதோ சிமுலேஷன் கேமு, அப்படி ஏதோ சொல்லுங்கள். அதெல்லாம் ட்ரை பண்ணி போடுவோம். பேட்டில் கிரவுண்ட் அது வாய்ப்பில்லை, ஏன்னா அது வந்து கண்டென்ட்டாக போட முடியாது. கண்டென்ட்டாக போடலாம், அது எப்போ லைவில் போட முடியும். கண்டென்ட்டு லைவ் பண்ண முடியும். அந்த சிஸ்டம் விளாண்டுருக்கிறது அப்படியே லைவ் பண்ணலாம், அது வேறு விஷயம். ஆனால் கண்டென்ட்ன்றது வந்து நீங்கள்
ஏதோ இது முடிக்கணும், அதை முடிச்சாகணும். அடுத்த வேணால் சொல்லுங்கள், வேணால் அடுத்தது எம்எல்யூ ட்ரையல் வேணால் போடுவோம். எம்எல்யூ ட்ரையல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரிக்கு பேசுகிற கேம், நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு ரீசெண்டாக இப்போ தான் பார்ட் 3 ரிலீஸ் பண்ணுறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. பார்ட் 3 ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம முடிஞ்ச வரைக்கும் முடிச்சு வச்சுருவோம். இப்போதைக்கு 2 பார்ட் ரிலீஸில் இருக்குது, இன்னொரு பார்ட் இருக்குது. அதுக்குள்ளே சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தெரியாமல் அங்கே வச்சுட்டு டேபிள் எதுக்கு எடுத்தனே தெரியல, கைப்பட்டு தேடாமல் தூக்கிட்டான். அவ்வளோ திருப்பி 6 கொடுத்து திருப்பு முடிஞ்ச வரையும் நானும் திருப்பிக்கிட்டு இருக்கு. அது மெல்லமாக திரும்புதுங்க. இது என்னங்க எனக்கு புரியல. அது எதுக்கு இவ்வளோ மெல்லமாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியல. சரி பார்ப்போம். சாரிங்க, திருப்பி ஏதோ ஃபோன் வந்துடுச்சு, அதனால் வீடியோ திருப்பி கட் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இது எப்போ இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மொட்டை மாடிக்கு வந்துட்டேன். காற்று சவுண்டு ஏதோ கேட்டால் மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். ஏன்னா கீழே இருந்தால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது. எப்போயுமே வாய்ஸ் கொடுக்குற இடத்துல நான் கொடுக்கல. ஸோ நீங்கள் மொட்டை மாடியில் கொடுத்துட்ருக்கேன். எப்போ இருக்கும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். காற்று ஏதோ அவ்வளோவுக்கு வேகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. ஏன்னா மொட்டை மாடியில் நின்றுருக்கேன், அதான் வரி காரணம். ஸோ அடுத்து என்னது, அவ்வளோதான். திருப்பி கீபோர்டு மவுஸு எல்லாமே தூக்கி திருப்பி மேலே வச்சுட்டு இப்போ அடுத்தது போய் CPU தூக்கிட்டு வந்துட வேண்டியது தான். அவ்வளோதான். வெய் இப்போ தான் நேரங்காலம்லாம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு, கீபோர்டு செட் பண்ணுறதுக்கு இப்போ தான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இவ்வளோ நேரமாங்க ஒரு கீபோர்டு செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்களா? அப்போ என்ன இதில் விளாண்டுருப்போம் பார்த்துக்குங்க. மவுஸ் C6 அது இப்போயே விட்டுருந்தா டேபிளே தூக்கியிருப்பேன். ஜஸ்ட் மிஸ் ஏதோ திருப்பி டேபிள் தப்பிச்சிச்சு. இல்லைன்னா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து திருப்பி பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை திருப்பி கீபோர்டு தடாமல் தூக்கிட்டு திருப்பி நேராக வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்குன்னே தெரியும் டைம் ஆக்கிட்டு இருக்கேன். வீடியோ எப்பயே கம்மியாக முடிச்சிடலான் இருக்கேன். ஆல்ரெடி நார்மல் ஃபுட்டேஜே கிட்டத்தட்ட 27 நிமிஷம் நம்ம வந்துச்சு. நான் அதையே கட் பண்ணிட்டு ட்ரிம் பண்ணி ஷார்ட்டு அது இது பண்ணி எல்லாமே ஓரளவுக்கு அப்படியே 18 நிமிஷத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 18லேருந்து 19 நிமிஷத்துக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு எப்போ இருக்குது சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ என்ன CPU-வா நம்மகிட்ட இல்லைங்க, இருந்துச்சுன்னா எப்போ இருக்குன்னு தெரியும். இப்போ இங்கே பார்த்தீங்களா, CPU வச்சதுக்கு மானிட்டர் தான் தள்ளி போச்சு, ஆனால் மவுஸ் எதுக்கு டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னு தெரில. இதாங்க இந்த கேமில் இருக்கிற ஒரு பக்கு, எனக்கு கடுப்பாகுதுங்க. சரி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேம்லேயே எப்படி சொன்னால் என்ன பண்ணுறது. அவ்வளோதான். இப்போ என்ன அடுத்து போய் சேர் எடுத்துகிட்டு வருமா? வாங்க போவோம். சேர் எடுத்தாச்சு. அதுவும் பத்தாக்குறைக்கு நிறைய ப்ரெஷருங்க இன்றைக்கி. காலையிலேருந்து மாற்றி ப்ரெஷரு. அட்டாங்க டென்ஷன் ஆகுது. பத்தாக்குறைக்கு ப்ளட் ப்ரெஷரில் ஏறிடும் போல். இப்போ கீழே ஆல்ரெடி கத்திக்கிட்டு இருக்காங்க, டென்ஷன் ஆகுது. அதனால தான் மேலே வந்துட்டேன். அதனால தான் இங்கே காற்று பிரச்சனை வர மொட்டை மாடில் இருக்கிறதுனால நைட்டு 11:30 உட்காந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ காற்றடிச்சா மன்னிச்சிருங்க. திருப்பி கேட்குறேன்னு கோவப்படாதீங்க. மன்னிச்சிருங்க. ஏன்னா காற்றடிச்சுன்னா உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா பின்னாடி என்னடா சர்றேன் எதை கேட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோயில் நைட்டு 11:30 பாட்டு போட்டிருக்காங்க. நைட்டு பாட்டு சதவீதம் கேட்டுச்சுன்னா அதுக்கும் மன்னித்து விடுங்கள். இவர் ப்ளம்பர் போல் ப்ளம்பர் வேலையை முடிச்சுட்டு அப்படியே கேம் சென்டர் வந்துட்டார். சரி வாங்க அப்படியே போய் ஊர் சுற்றி பார்த்துட்டு வருவோம். ஊருக்குள்ளே இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கு. இந்த இவன் தான். அதுவும் பார்த்தீங்களா, வர்றப்பயே நேக்காக வர்றாப்புல. இப்படி ஆடிக்கிட்டு வர்றவன் தாங்க டேஞ்சரு. சில தடவை இந்த நார்மலாக இந்த ப்ளம்பரை கூட நம்பிடலாம். ஏதோ வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஏதோ வேலையை பார்த்துட்டு வந்துடுவேன். இவனுங்களை நம்பவே முடியாது. எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி போடலான் இருப்பாங்க. ப்ளம்பராவது கேட்டு பர்மிஷன் கேட்டு போயிட்டு போட்டு முடிச்சுட்டு வருவார். இவர் அப்படிலாம் கிடையாது, போயிட்டு போடுறதெல்லாம் கிடையாது, டேரெக்டாக ஏறிடுவார். இப்போ தாங்க ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்களேன். கம்ப்யூட்டரில் நான் பாட்டு உட்காந்து தேடிக்கிட்டு இருப்பேன். ஒன்று நடக்கும் பாருங்கள் பின்னாடி. என்னோடய இன்ஸ்டன்ட் சொல்லிச்சா என்னன்னு தெரில. எவனோ ஒருத்தன் உள்ளே போன மாதிரியே இருந்துச்சு. அதுக்குள்ளே ரேட்டிங்லாம் பார்த்துட்டு இருந்தேன். போயிட்டான சைடில் 3.70 ரேட்டிங் கொடுத்துருந்தானுங்க. இப்போ இன்ஸ்டன்ட் யாரோ உள்ளே போன மாதிரியே இருந்துச்சுடா, கொஞ்சம் செக் பண்ணி பாடுறான்னு சொல்லி தோண்டுச்சு. அதே மாதிரி உள்ளே வெளியே வந்தாங்களா, அதோ பார்த்தீங்களா என்ன நடக்குது. பொருளை தூக்கிட்டு போயிட்டுருக்கான். எதுக்கு? விற்கிறதுக்கு பிளாக் மார்க்கெட்டில். அந்த பொருள் அங்கே இருந்துச்சு தெரியுமா, அங்கே போயிட்டான்னா அவ்வளோதான், பிளாக் மார்க்கெட்டு. நம்ம பொருளை திருப்பி கிடைக்காது. திருப்பி அவன் போட்டு அவன் விற்க ஆரம்பிச்சிருவான் அந்த பொருளை. அதனாலேயே பவுன்சரில் தேவைப்படுவாங்க. பவுன்சரு இவனுங்களாம் தேவைப்படுவாங்க. ஏன்னா
பவுன்சர் இருந்தான்னா இப்போ எப்படி காசு விளாண்டு முடிச்சுட்டு காசு கொடுக்காமல் போகிறவங்களுக்குலேயும் பவுன்சர் இருந்தால் அவன் பாட்டுக்கு காசு அடிக்க பிடிச்சி கொடுத்துருவான். நீங்கள் பார்த்தீங்களா கேமோட ஒரு பக்கு. அங்கே மானிட்டரே கிடையாது, ஆனால் அப்போ இருந்து ஃபுல்லாக கரெக்டு காட்டுது. இப்போ மானிட்டர் வச்சுட்டு இப்போ மவுஸ் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. எனக்கு இதுதாங்க புரியலை, ஏன் மவுஸ் அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு புரிய மாட்டுது. சிபியூ வச்சு மானிட்டர் ஆனதுக்கும் மவுஸ் தான் டிஸ்கனெக்ட் ஆச்சு. ஒரு வேளை மவுஸை தூக்கி மானிட்டரில் தான் திருப்பி ப்ளக் கொடுத்துருப்பாங்களோ? ஆமாங்க, மறந்துட்டேன். இல்லையா, சிபியூவில் தாங்க கொடுப்பாங்க. பாருங்கள், அதுக்குள்ளே பரவாயில்ல. ஓரளவுக்கு எப்படி 3.74 ரேட்டிங். எதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, நல்லா தான் கொடுத்துக்கிறானுங்க. குட் டைம் அதெல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஏன்னா ஆல்ரெடி எல்லாம் நிறைய பெரிய பெரிய ஐட்டம்ஸ் வாங்கி போட்டிருக்கேன். எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டம் தான். இப்போ கேம்ஸுக்கு போவோமா, கேம்ஸ்லாம் சொல்லி எதுவும் கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாதுல்ல. சைபர் பங்க் 2077 அந்த கேம் வாங்குவோம். வேறு என்ன, ஃபீஃபாவுக்கு ஜீஃபான்னு வாங்கியிருக்கான். சரி, அது அப்புறம் ஜிடிஏக்கு GTU 6 சரி GTA 6 இங்கே ரிலீஸே அவ்வளோ அடுத்த வருஷம் தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்குள்ளே இங்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க கேமை. அடுத்த எவனா விளாண்டுருப்பான், அதை பார்ப்போம். அது பார்க்குறப்ப தாங்க தெரியும். இப்போ அடுத்து என்னது? ஓகே, இது செவத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது. இது சரி, ஏதோ வாங்கிறது போல். எஃப்பேவா? இது ஃபேம்பே போல். சரி, இது என்னது? இது ஏதோ போட்டுக்கிறேன்னு தெரில. இந்த இதுலேருந்து தான் நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர்ன்றது இருக்குல்ல. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் செட் பண்ண தெரியுமா, அந்த கம்ப்யூட்டருக்குலாம் எங்கேயாவது ஆக்சஸ் கொடுக்கணும். இந்த ஆக்சஸ் கொடுத்தா மட்டும் தான் கம்ப்யூட்டர் ரன் ஆகும். எவ்வளோ நிமிஷம் ரன் ஆகுதுன்னு பொறுத்து அதை வச்சு நம்ம காசு வாங்கிக்க முடியும். இது ட்ரேடிங்குங்க, பிட்காயினு. அப்புறம் நம்ம இந்த ஸ்டாக் மார்க்கெட்னு வாங்க தெரியுமா, அதே தான். அதே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், டைரெக்டாக லாபம் பெறுங்க. மை ட்ரீம் 11 அதெல்லாம் சும்மா அங்கெல்லாம் போய் காசை இன்வெஸ்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பட்டுட்டேன், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி அறிவுகட்டத்தனமாக போய் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாமல் காசெல்லாம் இழந்துட்டு வர வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ அது டேட்டா அப்படியே கண்டு போயிடுமா? இதெல்லாம் என்னது? அவ்வளோதான். அப்படியே காசு கொடுங்க, 50,000 கொடுங்க, 20,000 கொடுக்கணும் ரியல் மணியில். எங்கே கொடுக்குறது? எப்படின்னா நாய் வேறு குலைக்குது, என்ன பண்ணுறதே தெரில. சரிங்க, இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரே டேக்கில் எடுத்துகிட்டு இருக்கேன். நடுவில் மட்டும் ஒரு டேக்கில் மட்டும் இது பண்ணேன், ஏன்னா ஒரு கால் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. நாளையிலேருந்து வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கொடுக்க பார்க்குறேன். ஸோ தட்ஸ் ஆல். அதுதான் கடையை மூடிட்டு, ஏன்னா 10 மணி ஆகிப்போச்சு. இதுக்கு மேலே யாரும் கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஸோ 10 மணி ஆச்சுன்னா இங்கே ஆமாங்க, அப்படி தான் கடையை மூடிட்டு போயிடணும், வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிடணும் 10 மணி ஆகிப்போச்சுன்னா. அதுதான் இந்த கேமுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. 10 மணிக்கு மேலே எவனை வேலை பார்க்கக்கூடாது. அதனால தான் 10 மணிக்கு மேலே கேம் சென்டரில் ஆளுங்க வர மாட்டாங்க. இல்லை நைட்டு ஃபுல்லாக நீங்கள் உட்காந்து இங்கேயே உட்காந்து விடிய உட்காந்துருந்தீங்கன்னா மட்டுமே காலையில் 9 மணிக்கு மேலே கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஆனால் என்ன, நீங்கள் நைட்டு தூங்கலைன்னா உங்களுக்கு அந்த எனர்ஜி பாருன்றது சேவ் ஆகாது. ஆமாம், சேவ் ஆகுது முக்கியமாக. நீங்கள் தூங்கி வச்சுன்னா மட்டும்தான் கேம் சேவ் ஆகும். அது ஒன்று பார்த்துக்குங்க. அவ்வளோதான், அப்படி கேம் சேவ் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். இங்கே மார்னிங் பெல் அடிக்குது, அது அலாம் கிளாக். சரிங்க, நம்ம நாளைக்கான வீடியோ சந்திப்போமா? சரி, நான் போயிட்டு வரட்டா? until then bye from your Immortal. போயிட்டு வரேங்க, பை. நாளை சந்திப்போமா? நாளை சந்திப்போம்.